ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லக்ஷ்மி த மாஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என் பையனோட டாய் கலெக்ஷனுங்க. இதில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கார்ஸு, ஏரோப்ளைன்ஸு, ரேசிங் கார்ஸு அதெல்லாம் காட்டிகிட்ருப்பார். அவருக்கு குட்டியான டாய்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலும் அந்த குட்டியான டாய்ஸ் பார்த்தாங்கன்னா ஏற்கனவே அவர்கிட்ட இருந்தால் கூட அது விருப்பப்பட்டு வாங்குவார். அது ஒரு வேளை சின்னதாக டேமேஜ் ஆனால் கூட அது அவருக்கு தூக்கி போட மனசு வராது. அது வச்சுட்டே இருப்பார். அந்த மாதிரி இன்னொன்று எங்கேயாவது பார்த்தாரு அப்படின்னா தான் ரீப்ளேஸ் பண்ண விடுவார். அப்படி இல்லைன்னா ரீப்ளேஸ் எல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. அது நல்லா இருந்தாலும் இல்லைனாலும் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு டாய் அந்த கவுண்டிங் ரொம்ப முக்கியம். உங்கள் வீட்டில் குட்டீஸ் எல்லாம் எப்படிங்க? ஏற்கனவே இருந்தது மறுபடியும் வாங்கி தர சொல்லிகிட்டு இருப்பாங்களா, இல்லை வேறு ஏதாவது புதுசாக கேட்டுட்ருப்பாங்களாங்க? எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நாங்களும் கேட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அண்டு இந்த வீடியோவில் அவங்க பேசிகிட்டே தாங்க இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பாங்க. பட் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறனால என்னால் அந்த ஆடியோ அப்படியே போட முடியல. நிறைய டிஸ்டர்பன்ஸ் நடுவில் ஆட் ஆகிடுச்சு. பட் இப்போ அவங்க வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு என்ன பேசணும்னு தெரியலன்ற மாதிரி இருந்தாங்க. ஸோ நானே பேசிகிட்ருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன கலெக்ஷன்ஸ் எல்லாருமே தான் பார்த்துருப்போம். பட் நம்மளும் வாங்கி வச்சுருப்போம். பட் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் அது குட்டியாக இருக்கிறனால மிஸ் ஆகிருக்கலாம், எங்கேயாவது எடுத்து வச்சுருக்கலாம் அப்படின்னு இருக்கும். பட் இவர் எந்த குட்டி டாய் கலெக்ஷன்ஸ் வாங்கினாலும் அது பத்திரமா ஒரு கவரில் போட்டு அப்படியே சேகரித்து வருவார். இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸஸ் இருக்கும் இல்லையா, ஹைட்டாக யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸஸ் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பாக்ஸஸில் அடிக்கிட்டே வருவார். இப்போ திடீர்னு ஷாப்புக்கு போனப்போ இந்த ட்ரக்கு பார்த்தாரு. அவருக்கு இந்த ட்ரக்கு பிடிச்சிச்சு. ஸோ வாங்கிட்டு வந்துட்டார். பட் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா அவருக்காக ஒரு தாட் வந்தது. என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்கிற குட்டி டாய்ஸ் எல்லாம் ஏன் இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அது இன்சர்ட் பண்ணிவிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே மம்மி இது நம்ம வீடியோ எடுத்து போடலாமா அப்படின்னாங்க. நம்ம சேனலில் வியூவர்ஸு பார்ப்பாங்களான்னு தெரியலடா, நம்ம வியூவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தானே வரும்னு நான் சொல்லியிருந்தேன். பட் அவர் சொன்னார், நீங்கள் போடுங்க மம்மி, அந்த இருக்கிற வியூவர்ஸ் பார்ப்பாங்க இல்லையா அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தார். கரெக்டு தானே? நம்மளை நம்பி சில பேர் நம்ம வீடியோஸை பார்த்துட்ருக்காங்க, அவங்களும் தெரிஞ்சிக்கலாமே அப்படின்ட்டு தாங்க இந்த வீடியோ போட்டிருந்தேன். உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிக்காது. அப்படியே போர் அடித்தாலும் பாருங்கள், டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அது நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அவர் ரொம்ப ஆசையாக குட்டியாக காட்டிகிட்ருப்பார். அதனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்ஸ்ன்னு சொல்லியிருப்பார். அண்ட் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏரோப்ளைன்ஸ்ன்னு சொல்லியிருப்பார். இது எல்லாமே சிலது எல்லாமே நம்ம ஷாப்ஸில் வாங்கினது இல்லைங்க. சிலது இந்த டூர்ஸ் எங்கேயாவது போகிறப்ப க்ளோஸ்டு பேக்காக வரும் இல்லையா, செட் ஆஃப் டாய்ஸ் 3 கார்ஸு 3 ஏரோப்ளைன்ஸ் அந்த மாதிரி செட் ஆஃப் டாய்ஸ் வரும். அந்த மாதிரி இடத்துல வாங்கியிருப்பார். சிலதெல்லாம் நம்ம இந்த ஸ்நாக்ஸ் வாங்குகிற இடத்துல ஃப்ரீயாக கிடைக்கும் இல்லையா. இப்போ கிண்டர் ஜாய் இல்லை சிப்ஸு ஏதாவது வாங்குறப்போ உள்ள டாய்ஸ் கிடைக்கும் இல்லையா. அவர் சாப்பிட்றாரோ இல்லையோ அது செகண்டரிங்க, அந்த டாய்க்காகவே அது வாங்குவார். நம்மளுமே நிறைய வாட்டி சின்ன வயசில் ஒரு அந்த டாய் அந்த சாப்பிட்ற பொருளுக்குள்ளே ஒரு டாய் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அது சாப்பிட்றோமோ இல்லையோ, அது பிடிக்குதோ இல்லையோ, அது செகண்டரி. பட் அந்த பொம்மைக்காகவே அது வாங்குவோம். என்ன இதுனா, அந்த பொம்மைங்க தனியாக கிடைக்கிறது இல்லை, அந்த சாப்பிட்ற பொருளில் மட்டும்தான் அது கிடைக்கிது, வேறு ஆப்ஷன் இல்லை. அது அழகாகவும் இருக்குது. இப்போ கிண்டர் ஜாய் சாப்பிட்றவங்க சாப்பிட்றாங்க, விருப்பம் இல்லாதவங்க இல்லை தான். அது நான் எந்த இதுவும் கிண்டர் ஜாய் பற்றி நான் எதுவும் பேசலை. பட் அதில் வர பொம்மைகள் உண்மையிலே எனக்குமே ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப அழகாக இருக்கும். ஃபஸ்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி அழகான டால்ஸ் இருக்கும், பேபி டால்ஸ் பொம்மைங்கள்லாம் வந்திருக்கும். அது நானுமே நிறைய எடுத்து வச்சுருப்பேன். அது சாப்பிட்றோமோ இல்லையோ, அந்த பொம்மைங்க திக்காக இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ தான் டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி வருது. கேர்ள்ஸுக்கு பாய்ஸுக்குமே டிஃப்ரெண்ட்டாக வருது. பட் ஃபஸ்ட் எல்லாம் நல்ல டாய்ஸ் இருந்தது, நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அந்த டாய்ஸு. அப்புறமா இது ஒரு ஏரோப்ளைன் மாதிரிங்க. அதில் 3 ஏரோப்ளைன்ஸு 4 ஏரோப்ளைன்ஸ் அப்படி ஃபிட் பண்ணலாம். மேலே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே கன் மாதிரி ஷூட் பண்ணிங்கன்னா அந்த ஏரோப்ளைன் பறந்து விழுந்துட்டுருக்கும். ஸோ அதையுமே உங்ககிட்ட காட்டணுமாங்க. அதனால தான் அதையுமே அவர் ஷூட் பண்ணி வச்சுருந்தார். இப்படி தான் ஒவ்வொரு ரேக்கில் ஒவ்வொரு ஏரோப்ளைன் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இப்போ தம்பி காட்டிகிட்டு இருக்காரு இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு ரேக்லையுமே அந்த ஏரோப்ளைன் ஃபிட் பண்ணணும்.
அது ஓனாக கிளிக் பண்ணுறப்ப அது பறந்து போகும். ஆக்சுவலி நல்லா பறக்குதுங்க. இந்த பொம்மை நல்லா இருக்குது. இது சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கியிருந்தோம். பாருங்கள், அவர் ஷூட் பண்ணி காட்டுறாரு. கீழே வந்து நீங்கள் அதை ஸ்ட்ரக் பண்ணிவிட்டு போகணும். அது நல்லா நீங்கள் ஏரோப்ளைனை வந்து அந்த பிளாக் கலர் இதில் இன்சர்ட் பண்ணணும். ஒரு சவுண்டு வருங்க. இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நல்லா போகுது, ஃபாஸ்ட்டாகவே போகுது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் ஆக்சுவலி உங்களுக்கு தெரியணும்ன்ட்டு ஷார்ட் டிஸ்டன்ஸ்லேயே ஒரு அப்டிகல்ஸ் வச்சுட்டு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலி ஒரு ரூமில் விட்டாருன்னா ரொம்ப ஹைட்டாகவே போகுது. அண்டு ஷார்ப்பாகவும் இருக்குங்க. நீங்கள் அது பார்த்து விடுங்க. எதை கண்ணாடி அந்த மாதிரி பொருட்கள் இருந்துச்சுன்னா அது டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால இது சாஃப்டான இடத்துல, இந்த பெட்டு இல்லை எம்டி பிளேசஸ் அந்த மாதிரி பிளேசஸில் வந்து இது விடுங்க. உங்களுக்கும் இது வந்து இந்த டாய் பிடிக்கும்னு நம்புகிறேன். எத்தனை பேருக்கு வந்து டாய்ஸில் ஏரோப்ளைன் கலெக்ஷன்ஸ் பிடிக்கும், கார் கலெக்ஷன்ஸ் பிடிக்கும், இல்லை ட்ரக் கலெக்ஷன்ஸ் பிடிக்கும், அந்த மாதிரி யாருக்காவது பிடிக்கும்னாலும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேங்க. மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைங்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ், அவங்க குட்டீஸு, தம்பி நீ உங்களை மாதிரியே இன்னொருத்தரும் கார் கலெக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க, உங்களை மாதிரியே இன்னொருத்தவங்க வந்து இதே டாய் வச்சுருக்காங்க, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்கன்னா என் பையனோட ஆசையும் நிறைவேறிடும். அவர் டாய்ஸும் எல்லோரும் பார்க்கணுன்னு நினச்சாரு இல்லையா, அது இது ஆகும். முடிஞ்சால் உங்களுக்கு பிடிச்சிச்சு, இல்லை சில்ட்ரன்ஸ் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாம் வேணும், அப்டேட்ஸ் எல்லாம் வேணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை.